తమిళనాడు రాష్ట్రం సుందరేశ్వరిని సన్నిధిలో నటి రోజా మీనాక్షమ్మను దర్శించుకున్నారు. తిరుపతి లడ్డు విషయంలో చంద్రబాబు నాయుడు దేవునితో ఆడుకుంటున్నారని, అధికారంలోకి వచ్చిన తర్వాత చంద్రబాబు నాయుడు ఎలాంటి హామీ అమలు చేయలేదని, లడ్డు సమస్యను తెరపైకి తెచ్చారని మండిపడ్డారు. తిరుపతి లడ్డులో కల్తీ లేదని, చంద్రబాబు నాయుడు రాజకీయాల కోసం దేవుణ్ణి రోడ్డు మీదకి తెచ్చారని మండిపడ్డారు. లడ్డు వ్యవహారంపై సిబిఐ విచారణకు ఆదేశించాలని, సుప్రీంకోర్టు పర్యవేక్షణలో విచారణ జరిపించాలని, చంద్రబాబు నాయుడుకి బుద్ధి చెప్పాలని అన్ని దేవాలయాల్లో ప్రార్థిస్తున్నా అన్నారు మాజీ మంత్రి ఆర్కే రోజా. ஜெகன்மோகன் ரெட்டியை எப்படி பார்க்க இதே ஃபார்முலா வருங்காலத்தில் வந்து தீண்டாமை பண்ணிடுவாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து திருப்பதி கோயிலை அனுமதிக்கல தரிசனம் செய்ய, இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் நாளைக்கு தீண்டாமல் வந்துடுவாங்க, அன்டச்சபிலிட்டி வந்துடும். உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்கள் ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்டில் பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார். அப்புறம் சிஎம் ஆக்குறான்னு சொன்னா புரந்தேஸ்வரி ஹஸ்பண்டை இவரை சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன் ஸ்டேட் இருந்தால் லைஃப்பில் சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷ்யத்தோட எப்படி விளையாடிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவிஎம்மில் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் இந்த 100 நாளில் அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல. ஃப்ளட்ஸ் வந்திருக்கு, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்கே போராட்டம் செய்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ, அது டைவர்ட் பண்ணும். ஸ்டீல் பிளான்ட்டை ப்ரைவேட் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாமல் டைவர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா உண்மையிலே கடவுள் மேலே பக்தி பயம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மாக இருக்கிறவங்க, டிப்யூட்டி சிஎம்மாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அது மேலே என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது, அந்த பேசின பொய்யை உண்மையாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா NDDB ரிப்போர்ட் இதில் கிளியராக இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்மாக முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூனில் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலையில் தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா ஈஓ ஷாமல் ராவ் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இதில் வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னரில் 4 நல்லா இருக்குது உள்ளே அனுப்பணும், 4 கண்டெய்னரில் வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலான்னு கிளியராக ஒரு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து ஈஓ கண்ட்ரோலில் இருக்கும். ஈஓவில் வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன். அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக வந்தது. நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டில்.
தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசுனது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்போவுமே கடவுள்னா பக்தி இல்லை, பயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்லை, பயம் இல்லை. ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும், வெய்யக்கால மண்டபம் திருமலையில் அவர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அதே திருமலையில் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனாலும் புத்தி வராமல் மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்ணுறேன்னு நினைக்கிறார். ஆனால் இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமியை பூஜை பண்ணுறவங்க, பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம்ம அதிருஷ்டமாக நினச்சி சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போட்டுட்டு இன்றைக்கி சாமி மேலே நம்பிக்கை போகிற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ணுற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி மறுபடியும் நான் கிளியராக சொல்கிறேன், அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பொய்யா பேசுகிறாங்க. இன்றைக்கி அவரோட டைரக்ஷனில் பவன் கல்யாண் சொல்கிறாங்க, ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல, ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன். 2014 அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 2014 to 19. அப்போ